வி விஷன் அனைவருக்கும் வெங்கடேசன் மத்தியின் அன்பு வணக்கம். ஸோ ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய கேரியர்லேருந்து முள்ளுமலர் ஒரு படம் மகேந்திர டைரக்ஷன் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று பேசியிருக்கேன். இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக பார்க்க போனோம்னா, இப்போ முள்ளுமலர் படப்பிடிப்பில் ஸோ ரஜினி சார்கிட்ட ஒரு டைலாக் ஒன்று மகேந்திரன் சொல்கிறார். இந்த டைலாக் பவர்ஃபுல், உன்னுடைய கேரக்டரே இந்த இந்த ஒரே ஒரு டைலாக் அப்படியே நிற்கும் படம் பூரா அப்படின்னு சொன்னார். ரஜினி சார் என்ன எதுன்னு கேட்கும்போது தான் அதில் ஒரு டைலாக் அது இன்ன வரைக்குமே பரபரப்பாக இருக்கான ஒரு டைலாக். அது கெட்ட பயசார் இந்த காலி அப்படின்ற ஒரு டைலாக் பார்த்தீங்களா, அது ஜெயிலரில் பேசும்போது ஓவர் கிளாப்ஸ். கிட்டத்தட்ட 47 வருடங்கள் ஆச்சு முள்ளுமலர் படம் இந்த டைலாக் இன்ன வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. ரஜினி சாருடைய சில எந்த படம் வந்தாலும் எது வந்தாலும் இந்த டைலாக் பேசப்பட்டே இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இந்த டைலாக்கில் ஒரு சின்ன விஷயம் மகேந்திரன் வச்சுருந்தார். சரத்பாபுட்ட பேசும்போது இதுக்கு முன்னாடி என்ன டைலாக்னா, காலி ரொம்ப கெட்ட பயசார் அப்படிங்கிறதான் வச்சுருந்தாங்க. இப்போது ரஜினி சார் பேசி டேக்கெல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்க்கும்போது ரஜினி சார்கிட்ட ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சார்கிட்ட ரஜினி சார் சொல்கிறார், சார் நீங்கள் சொன்ன டைலாக் இப்படி இருக்குது, இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசினா எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டார். எப்படி ரஜினி அப்படின்ட்டார். ஏன்னா அப்போ 2 பேருமே ஒரே செட்டுங்கனால பேர் சொல்லி கூப்பிட்டு ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சார் நீங்கள் சொன்னது ரஜினி, அது நீங்கள் சொன்னது காலி ரொம்ப கெட்ட பய சார் அப்படின்ல, அது அப்படியே திரும்பி போகிறேன் சார். அந்த டைலாக் பேசிகிட்டே இருக்க சரத்பாபு கிட்ட வருது, ரொம்ப கெட்ட பய சார் இந்த காலி அப்படின்னு பேசுகிறல ரொம்ப நல்லா இருக்குது, இது கொஞ்சம் பவராக தான் இருக்குது ரஜினி அப்படின்னு மகேந்திரன் ஓகே சொல்லிட்டார். அப்போ கூட ரஜினி சார் இது நான் தோன்றதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு இது ஓகேனா வைங்க, இல்லைனா முன்னாடியே நீங்கள் டேக் ஓகே பண்ணது அதே வச்சிடலாம் அப்படின்றார். இல்லை ரஜினி இது நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டைரக்டர் மகேந்திரன் சார் சொல்ல. ஸோ அப்படி தான் இந்த டைலாக் ரஜினிகாந்தோடைய பார்வையில் அவர் பேசி உருவானது. இது மாதிரி நிறைய டைலாக் அங்கங்கே சின்ன சின்ன கரெக்ஷன் ரஜினி சார் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலேயே அபூர்வ ராகத்தில் இந்த கேட்டு திறக்கிற ஒரு ஷாட் ஒன்று வரும். அதாவது அந்த அந்த ஒரு கையை வச்சு மட்டும் திறந்துட்டு வர்றது மாதிரி தான் ஷாட் வச்சார். அப்போது அதை ரஜினி சார் ஒரு ஸ்டைலாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேமராமேன்கிட்ட சொல்லி, கேமராமேன் கேபி சார்கிட்ட சொல்லி, கேபி சார்ட்ட நேரடியாக சொல்கிறதுக்கு பயம், ஃபஸ்ட்டு போனால் எப்படி சொல்கிறது அப்படின்னு. கேமரா நல்லா இருக்குன்னு சொல்ல அந்த ஷாட்டுக்கு போது கேபி கேட்குறாரு, என்ன ஷாட் ரஜினி சொல்லும் போது, சார் ஒரு கேட் திறக்கிறப்பில்ல, நான் 2 கேட்டை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகுது, நல்லா இருக்குங்கும் போது நல்லா இருக்கே பண்ணுன்னு சொல்லும்போது. ஸோ அப்போயே கேபி சார் சொன்னார், உனக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சுட்ருக்கியா, நீ ஆக்டிங் கோர்ஸ் மட்டும் இல்லை டைரக்ஷன் கூட நிறைய தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இப்படி வரிசையாக எல்லா டைரக்டருமே சொல்லிட்டு எஸ்பிஎம் சார் கூட நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை. ஸோ இந்த இதில் கூட இந்த மகேந்திரன் சொல்லி இந்த டைலாக் மாதிரி சொல்லும்போது மகேந்திரன் அக்செப்ட் பண்ணிட்டார், நல்லா இருக்குது ரஜினி, ஸோ உனக்குள்ளே நிறைய விஷயங்கள் வச்சுட்ருக்கல, சொல்லி எங்களுக்கு தானே பெரிய கிரெடிட் எனக்கு அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சொல்லும்போது இந்த டைலாக் அப்படி பேசப்பட்ட டைலாக் தான். இதுக்கெல்லாம் கேஷுவலாக ஷூட்டிங் முடிச்சு கூட ரஜினி சார் பேசும்போது மகேந்திரன்ட்ட சரத்பாபு எல்லாம் பேசும்போது, சார் எல்லாம் பர்சனாலிட்டியான ஆட்களாக போடுறீங்க பாருங்கள், அதில் கமல், ஸோ கமலோட முதலும் இல்லை அந்த மாதிரி இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அப்படியே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சரத்பாபு என்ன கலர் என்ன அழகு, சரத்பாபு கூட சொல்லும்போது, ரஜினி இது கலர் கருப்பு தான் ஒரு அழகு, சிகப்புலாம் ஒரு அழகே கிடையாது, நீ பாரு என்ன அப்படி கம்பீரமாக அப்படி கருப்பாக இருந்தாலும் அந்த ஸ்பீடு நேச்சுரல் இது டைலாக் டெலிவரிலாம் பார்த்தோம்னா நீ வளர்ந்துட்டப்பா, நீ எங்கேயோ போயிட்ட, நீ இப்போ இதுக்கு பேர போய் திரும்பி அதையே பேசிகிட்டு இருக்கேன்னு சரத்பாபு கூட சொன்னார் முள்ளுமலர் ஷூட்டிங்கில். ஸோ மகேந்திரன் மிகப்பெரிய ஒரு பிரேக் ஏற்படுத்தின படம் முள்ளுமலர். ஸோ சில்லு ஜிப்லி ஆகி கலெக்ஷனில் ஆகி அதை பேசப்பட்டு கூட ஒரு படம் ரஜினியோடைய ஸ்டைலில். அப்புறம் அப்படியே முள்ளுமலரில் அந்த வெற்றிக்கு பிறகு ரஜினியும் மகேந்திரனுக்குள்ள அந்த நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக மகேந்திரன் ரஜினி சார் கொஞ்சம் அந்த படம் ஹிட்னு அடுத்து நிறைய அப்போவே ஏகப்பட்ட படங்கள் கமிட் பண்ணி வச்சுருந்தார். இன்னும் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறுச்சு. பைரவி ஒரு ஹீரோவாக்குன ஒரு விஷயம் எம்பாஸ்கர் டைரக்ஷனில். அப்புறம் முள்ளுமலர் எங்கேயோ கொண்டு நிப்பாட்டினார். ஸோ மகேந்திரன் எஸ்பிஎம் சார் வேறு லெவலில் கொண்டு விட்டார். கே பாலச்சந்தருக்கு ஒரு பெருமை, இப்போ நான் வளர்த்து விட்ட ஒரு பையனை எஸ்பிஎம் ஒரு பக்கம், இந்த பாஸ்கர் ஒரு பக்கம், மகேந்திரன் ஒரு பக்கம்னு சொல்லி செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை பஞ்சர் நேஷனில் ரஜினிக்காகவே கதையில் எழுதி வேறு கமர்ஷியலாக பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப பெருமை அப்படின்னு கேபி சார் ஒரு பீரியடுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்து வரும்போது ரஜினி சார் பீக்கில் அப்படியே ஒரு ரவுண்ட் போகிறாரு, மகேந்திரன் ஒரு பக்கம் போகிறாங்க. அடுத்து மகேந்திரன் உதிரிப்பூக்கள்னு ஒரு படம் பண்ணுறாரு. அருமையான ஒரு நாவலை எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் பண்ணுறாங்க. படம் சில்வர் ஜிப்லி பிச்சுக்கிட்டு போகுது அந்த படம். ஆனால் பார்த்திங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். உதிரிப்பூக்கள் அந்த பாரதிஜாவோட அசிஸ்டண்ட்டு அந்த மீசை விஜயன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஹீரோ பண்ணார். ஸோ அஸ்வினின்னு ஒரு ஹீரோயினை போட்டாங்க. இளையராஜா ரெக்கார்டிங் சாங் எல்லாம் பிரமாதமாக இருந்தது படத்தில். சில்லு ஜிப்லி படம் உதிரிப்பூக்களில் மகேந்திரன் முள்ளுமலரில் எங்கேயோ போனார், உதிரிப்பூக்களில் வேறு ஒரு ரேஞ்சு போயிட்டார் அப்படி. ஸோ அடுத்தடுத்த படங்கள் அப்படியே மகேந்திரன் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கு முன்னாடி மகேந்திரன் சார் ரஜினி சார்ட்டே சில விஷயங்கள் பேசும்போது
சிவாஜி சாரை வச்சு இந்த கதை வசனம் எழுதி தங்கப்பதக்கம் ஹிட்டு கொடுத்தாரு. டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை, பண்ண முடியல. முள்ளு மலரும் ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷிமூலன்னு ஒரு கதை எழுதி அதை டைரக்ஷன் பண்ணலான்னு கூட ஆசைப்படுற சிவாஜி வச்சு அப்பவும் பண்ண முடியல. ஸோ அந்த படம் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணாங்க. ரிஷிமூலமும் சில்லுஜிபிலி படம். அதுவும் அதாவது அந்த தங்கப்பத்துலேயும் சிவாஜி கேரேஜாக பண்ணாங்க, ரிஷிமூலத்துலேயும் சிவாஜி கேரேஜாக பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு படம். இதுக்கிட்ட சிவாஜி அதாவது அவர் டைரக்ஷனில் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டார். ஆனால் இதுக்கப்புறம் ரஜினி சார்கிட்ட பேசும்போது நான் எம்ஜிஆர் வச்சும் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன் எம்ஜிஆர் சார்ட்டையும் சொல்லும்போது, சரி ஒரு நாவலை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லும்போது தான் பொன்னியின் செல்வன் நாவலை வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுக்கும்போது எம்ஜிஆரும் ஓகே பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பொன்னியின் செல்வன் நாவலை வாங்கி கல்கிக்கிட்ட வாங்கி ஸோ திரைக்கதை வசனம் பண்ணலான்ட்டு அதை வந்து ஃபுல் டெவலப் பண்ணோம். பியூட்டிஃபுல்லாக வந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து ராஜராஜ சோழனை வந்து எம்ஜிஆர் அவர்களை போட்டு அந்த வந்தியத்தேவன் கேரக்டருக்கு இந்த ரஜினிகாந்தை பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. குந்தவை கேரக்டருக்கு வந்து ஜெயலலிதா மேடம். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் சார்ட்டை போட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே டயலாக் வந்து மகேந்திரன் பொன்னியின் செல்வன் வந்து அருமையாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்க்ரீன் பிளே அமைச்சது. பட் எம்ஜிஆர் திடீர்னு அரசியலுக்கு வந்ததுனால அந்த படம் பண்ண முடியல. ஸோ அந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணி முடியாமல் போய், சிவாஜி அவர்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணி முடியாமல் போய், ரஜினி கமல் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அதுவும் முடியாமல் போய், கடைசியில் இந்த மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷனில் ஜெயம் ரவி இவங்கெல்லாம் நம்ம திரிஷா இவங்கெல்லாம் பண்ணாங்க. அதுவும் மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ இப்படி மகேந்திரனுடைய எம்ஜிஆரும் சிவாஜி வச்சு பண்ண முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் ரஜினிகிட்ட சொல்லும்போது, ஸோ ஒன்றை வந்து நான் பண்ணது மிகப்பெரிய எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் ரஜினி. ஸோ முள்ளு மலரும் ஒரு பெரிய பிரேக் கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போகிறாங்க. இப்போ உதிரி பூக்கள் பண்ணுறாரு, இவங்க பண்ணால் ரஜினி சார் வேறு ஒரு லெவலில் போகிறாங்க. மிகப்பெரிய ஹிட் ஆகும்போது அப்போது அதாவது ரஜினி சார் முள்ளு முறையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹேண்ட்ஸமாக அழகாக நிறைய ஹீரோக்களும் நம்ம பண்ண முடியலன்னு ஒரு ஃபீல் பண்ணும்போது நீ உன் ஸ்டைலை வேறு ரஜினின்னு சொல்லி எல்லாம் சொன்னான். பட் உனக்காக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன் நான் இப்போது, அதை பிளான் பண்ணுவோம் ரஜினின்னு சொல்லிவிட்டு இந்த மகேந்திரன் சொல்கிறாரு. ரஜினி சார் இதை சொல்லுங்கள் சார் பேசலாம் போது தான் ஒரு அழகான ஒரு லவ் சப்ஜெக்ட் சொல்கிறார். ரஜினி ஸ்ரீதேவி தீபா டியூவல் ரோல் ரஜினி. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன படம்னு சொல்லி, ஜானி. ஸோ ஜானி டைட்டில் வச்சுட்டு ஒரு கதை மகேந்திரன் சார் சொல்கிறார் ரஜினி சார். ரஜினி சொல்லும்போது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாகிறார். பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட், அப்படியே போய்ட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்க மேட்ரு இதை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்த்தி சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா பண்ணுற கதைக்கு முதல்ல ஜானின்னு தான் பேர் வச்சார் கார்த்தி சுப்ராஜ். அப்புறம் சில காரணங்களால் சரி அது ரஜினி ஜானினா ரஜினி தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரெட்ரோன் மாற்றிருக்காரு. மே 1 ரிலீஸ் ஆகுது சூர்யா படம். ஸோ இப்போது ஜானியுடைய கதையை மகேந்திரன் சார் சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாகிட்டு உடனே பிளான் பண்ணலாம் சார். ஸோ அசோக் குமார் கேமரா வர்றாங்க. அதில் வந்து சுகாசினி மேடம் வந்து அசோக் குமாரோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் கேமரா உமனாக ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். அப்போ ரஜினி சாருக்கும் சுகாசினிக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு அன்பு நட்பு உருவாச்சு அந்த படத்தில். இது அப்போது ஜானி வந்து உருவாகுது படம். பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்கு பின்னிருப்பார், இன்ன வரைக்கும் எவர் கிரீன் சாங். அந்த பாட்டை கேட்டால் அப்படியே தனியே மறக்கிற அழகான ஒரு அழகான மெலோடி சாங்ஸ்லாம் ஹிட்லாம் கொடுத்தாங்க. படம் பண்ணாங்க. படம் வந்து ரஜினியோடைய கேரியரில் ஜானி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதில் ஒரு ஸ்டில் வந்து பீச்சில் ரஜினியும் ஸ்ரீதேவியும் நடந்து வர்றது மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கு, திரும்பிட்டு வர்றது மாதிரி ஸ்டில்ஸ் ரவி எடுத்தாங்க. இந்த ரஜினி சார் அந்த ஸ்டில்லை பார்த்துட்டு ஸ்டில்ஸ் ரவி வந்து ரொம்ப பாராட்டினார். பிரமாதமான ஒரு ஸ்டில்லு ரவி அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டில்ஸ் ரவிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வந்துச்சு அந்த ஸ்டில்லை எடுத்ததுனால. ஸோ ஜானி வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் ஆச்சு படம், மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதற்கப்புறமேல அடுத்த கட்டத்துக்கு வந்து திரும்பி ரஜினி எல்லாம் பிஸி ஆகிறாங்க. மகேந்திரன் ஒரு ட்ராக் போகிறாங்க. நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற ஒரு படம் வந்து மகேந்திரன் சார் பண்ணுறாரு. நேஷ்னல் அவார்டு கிட்ட போய் வாங்குறது மாதிரி நெருங்கிச்சு. இந்த தமிழ் ஸ்டேட் அவார்டும் நிறைய வாங்கிச்சு இந்த படம். பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் சப்ஜெக்ட் கிட்டாங்க. ஸோ மோகன் சுகாசினி அந்த ஜானி படத்தில் வந்து சுகாசினி மேடம் வந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் உமனை ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா. இதில் நெஞ்சத்தை கில்லாதில் வந்து ஒரு புதுமுகத்தில் வச்சு பண்ணால் நல்லா இருக்குங்கும் போது மோகன் அப்கமிங்கில் அப்படியே வந்துட்டுருக்கார் மேட்டர். ஸோ அதுவும் நல்ல ஒரு சென்டிமெண்ட். முள்ளுமரில் சரத்பாபு பண்ணது மாதிரி சரத்பாபு மோகன் சுகாசினி எடுக்கிறாரு. நெஞ்சத்தை கில்லாதில் கமிட் பண்ணுறாங்க 3 பேருமே. ஸோ சுகாசினியை அறிமுகப்படுத்துகிறார். அதில் அதை பார்த்திங்கன்னா அந்த படம் 200 நாளுக்கு மேலே ஓடி அதுலேயும் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் பின்னிருப்பார் மேட்டர். அதில் படம் சில்லுஜிபிளி ஆகி மிகப்பெரிய இருக்கார். மகேந்திரன் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து லிஸ்ட்டில் அமைஞ்சாங்க மேட்டர். அதற்கப்புறமேல் அப்படியே படங்கள் போகுது. அப்புறம் மெட்டி பண்ணுறாரு, நண்டு பண்ணுறாரு, இந்த அளவுலாம் பண்ணுறாங்க. இடையில வந்து ஒரு அதாவது மிக பிரபலமான ஒரு டைரக்டர் லிஸ்ட்டில் மகேந்திரன் சேரும் போது சில ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாத்தையுமே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அதில் மகேந்திரன் சாருடைய இமேஜ் வந்து டாப் லெவலில் இருந்து கூட இந்த ட்ரிங்க்ஸ்ன்ற ஒரு மேட்டில் போய் லாக் ஆகிறார் மகேந்திரன் சார். ஸோ அதில் வந்து அவருடைய அந்த திரையுலக பயணம் வந்து சரிவை நோக்கி அப்படியே கொஞ்சம் போகுது. அது ரஜினி சார் கூட பர்சனலாக கூப்பிட்டு நீங்கள் இருக்கிற லெவலே வேறு சார், மிகப்பெரிய லெவலில் இருக்கீங்க டேரக்ட் லிஸ்ட்டில், ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் வேணான்னு சொல்லி ரஜினி சார் கூட மகேந்திரன் சார் அட்வைஸ் நிறையா பண்ணினாங்க. அப்போ கேட்டுக்குவாங்க, ஓகே ரஜினி அப்படின்ட்டு. பட்டு அதை கொஞ்சம் அதாவது அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை வந்து அவரால் விட முடியல. அப்படியே கொஞ்சம் வந்து ஹெவியாச்சு. நாளடைவில் பார்த்த போனோம்னா மார்க்கெட் கொஞ்சம் மைனஸில் போகுது மகேந்திரன் சாருக்கு. ரொம்ப அப்செட் ஆகுறாரு. அப்செட் ஆகிட்டு படங்கள் கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரிங்க்ஸில் டோட்டலாக வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி போகுது. ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டுன்ற லெவலில் கூப்பிட்டு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு, வேண்டாம் மகேந்திரன் சார் தயவுசெய்து இது ஒரு டைம் டீ சாப்பிட்றது மாதிரி வச்சுக்கணுமே தவிர இதை வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப லைஃபே போய்டும் அப்படின்னு ரஜினி சார் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க மகேந்திரன் சாருக்கு. மகேந்திரன் சார் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் அதுலேருந்து திரும்பி வெளில வர முடியல. பட்டு சரி நீங்கள் சும்மா இருந்தால் தானே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வாங்க திரும்பி உங்களுக்கு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து மகேந்திரன் ரொம்ப ஹாப்பியாகிறார். எப்படி ரஜினி நான் அதை ஃபீல்டில் இல்லை அப்படின்னு, நீங்கள் வாங்க சார் உங்களுடைய ரேஞ்ச் உங்களுக்கே தெரியாமல் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. ஸோ மகேந்திரன் சார் எப்படி முள்ளு மலரும் ஜானிலாம் ஒரு பெரிய பிரேக் ரஜினி சார் கொடுத்தாரோ, தன்னுடைய வளர்த்துட்ட ஒரு டைரக்டர் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரஜினி சார் மகேந்திரனை கூப்பிட்டு பேசி ட்ரிங்க்ஸை ஃபஸ்ட்டு விடுங்க, லாக் பண்ணு, வேண்டான்னு சொல்லி அவர் நிப்பாட்டை வச்சு அவருக்கு வேண்டிய தேவையில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கதை எல்லாமே வந்து பண்ணி மகேந்திரனை வந்து பழைய லெவலுக்கு ரஜினி சார் கொண்டு வர்றார். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு ஏற்ற கதை நீங்கள் என்ன கதை ரெடி பண்ணுங்கள், நான் ஹீரோ ரெடி பண்ணுறேன், பணம் பற்றி அதை பற்றி பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாத படம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயகுமார் ரஜினி சார் வந்து விஜயகுமாரை கூப்பிட்டு நம்ம மகேந்திரன் வச்சு ஒரு படம் பண்ணுவோம், ஸோ நான் என்ன கோஆப்ரேட் பண்ணாலும் பண்ணுறேங்கும் போது விஜயகுமார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரேவதி ஹீரோயினை கமிட் பண்ணுறாங்க. ஸோ சின்னி ஜெயந்தி அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த படத்தில் கிட்டத்தட்ட. ஸோ அப்படிங்கும்போது ஒரு லெவலில் வரும்போது கை கொடுக்கும் கை அப்படின்னு டைட்டில் சொல்கிறார். ஸோ மகேந்திரன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் நல்லா இருக்கா அப்படிங்கும்போது, கதைக்கு டைட்டில் நல்லா இருக்கா நல்லா இல்லையோ ரஜினி, நீ எனக்கு வந்து லைஃப் கொடுக்குற, நான் விழுந்தவனை வந்து கை கொடுத்து தூக்கி விட்றல, அதுதான் இந்த டைட்டில் கை கொடுக்கும் கை அப்படின்னு மகேந்திரன் சொல்லி. ஸோ ரஜினி ஹீரோ, ரேவதி ஹீரோயினு, சின்னி ஜெயந்த், விஜயகுமார் ப்ரொடக்ஷனு, இந்த ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ரஜினி இந்த படத்தை பண்ணுறாங்க. மகேந்திரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. கை கொடுக்கும் கை இந்த கூட்டணியில் வந்து கை கொடுக்கும் கை உருவாகுது. ஸோ நல்ல கதை, நல்ல பேசப்பட்ட ஒரு படமாக வருது. மகேந்திரன் சாருக்கு ரஜினி சார் வந்து லிஃப்ட் கொடுத்து திரும்பி நீங்கள் டைரக்ஷன் மேற்கொண்டு நீங்கள் பண்ணணும் சார் அப்படிங்கிற லெவலில் கொண்டு நிப்பாட்டுறாரு. மகேந்திரனும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் எதுவும் நான் பண்ணலை ரஜினி அப்படின்னு சொல்லி ரஜினிக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படியே படங்கள் வருது. அந்த படம் நல்லா பேசப்பட்ட ஒரு படமாக அமையுது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி சார் அப்படியே வேறு ஒரு லெவலில் இன்னும் டாப்பில் போயிட்டு இருக்காங்க. மகேந்திரன் சார் வந்து டைரக்ஷன் துறையிலேருந்து வந்து ஸோ நடிப்புக்குள்ளே வர்றார். பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் என்ன இந்த கேரக்டருக்கு மகேந்திரனை போடுங்கன்னு சொல்லி பேட்டை படத்தில் ஒரு கேரக்டர் மகேந்திரனுக்கு கொடுக்குறாரு. 2019 வெளிவந்த படம். பேட்டையிலேயும் ஒரு நடிகராக மாறினார். ஒரு அட்லி இயக்கத்தில் விஜய் கூட ஒரு படத்தில் வில்லனாகவும் நடித்தார். தெரியுங்கிற படத்தில் வில்லனாக பண்ணார். இப்படி அவருடைய கேரியர் நல்லா போயிட்டுருக்கும்போது ஸோ திடீர்னு ஒரு வந்து மிகப்பெரிய இழப்பு, மகேந்திரன் நம்மளை விட்டு அதோடைய மரணம் வருது. ஸோ இப்படி வந்து மகேந்திரனுடைய லிஸ்ட்டை எடுத்துட்டோம்னா திரையுலகத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்த சகாப்தங்களில் மகேந்திரனும் ஒருவர் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.